சோமாஸு எத்தனை நாள் ஆனாலும் மொறுன்னு இருக்கணும்னா நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூர்ணத்துக்கு தேவையான ரவையை நல்லா சிகப்பாக எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும். அதுக்கு 1 கப் அளவு கொப்பரை தேங்காயை அதுக்கு தேவையான அளவு ஏலக்காயோடு சேர்த்து மிக்சியில் போட்டு செஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி திராட்சை இதெல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான். சர்க்கரை 1 கப்புக்கு 1/2 கப்பு வீதம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மேல் மாவுக்கு 1 கப்பு மைதாவுக்கு 2 ஸ்பூன் அளவு சிரோட்டி ரவைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சிரோட்டி ரவை இல்லைன்னா நார்மல் ரவை கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துடுங்க. இந்த ரவை சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு சோமாஸ் எவ்வளோ நாள் ஆனாலும் மொறுன்னு இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மாவை தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கங்க. மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் சோமாஸ் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கங்க. சிரோட்டி ரவைன்னு கேட்டிங்கன்னா எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ரொம்ப நைஸாக இருக்கும். பெரிய ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டையாக எடுத்து மேல் மாவை சேர்த்துக்கிட்டு மைதா மாவை சேர்த்துக்கிட்டு நல்லா டிப் பண்ணி இப்படி மெலீஸாக திரட்டுங்க. எவ்வளோ மெலீஸாக திரட்டுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். சோமாஸு நல்ல மொறுன்னு இருக்கும். நல்ல நைஸாக திரட்டிக்கிங்க. பொறுமையாக திரட்டுங்க. மேல் மாவுக்கு மைதா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திரட்டிட்டு இதை இந்த மோல்டில் வச்சு அந்த பூர்ணத்தை இதில் ஃபில் பண்ணி மூடிடுங்க. மூடி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். முனைகள் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அது உள்ளே இருக்கிற பூர்ணம் நம்ம சுடும் போது வெளியே வராது. வெளியே வந்துச்சுன்னா எண்ணெயில் பரவி சோமாஸ் மேலெல்லாம் கருப்பாக படிஞ்சிடும். இது போல் நல்லா மூடிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே இருக்க மாவெல்லாம் எடுத்துடுங்க. வெளியே இருக்க மாவை இப்படி எடுத்துடுங்க. இது போல் ஒரு 10 சோமாஸ் செஞ்சு வச்சுக்கிட்டு 4 நாளாக சுடுங்க. ஒன்றா சுடணும்னு இல்லை, 10 சோமாஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காயட்டும். 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். தீ மிதமாக இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சு தான் இந்த சோமாஸை பொரிக்கணும். ஏன்னா ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா சோமாஸு மெத்துன்னு இருக்கும். வெந்துடும், ஆனால் மெத்துன்னு இருக்கும். பொறுமையாக சுடணும். லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா நல்லா செவக்க வந்துடும். நீங்கள் எல்லாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி சோமாஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் சிகப்பாக இருக்கும். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.